தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும் திரு ஜெகதீஸ்வரனிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ விஜயனுடைய பாஜக குறித்த விமர்சனம் பெரிய ஆட்களை அடித்து பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார் என்ற கருத்தை திரு கே.பி. ராமலிங்கம் முன்வைக்கிறார். அதுவா அல்லது பாஜக எதிர்ப்புக்கான வாக்குகளை திமுக பெறுகிறது, அதன் மீது குறிவைத்து பாஜக மீதான விமர்சனத்தை விஜய் கூர்மைப்படுத்துகிறாரா? இல்ல, இந்த குற்றச்சாட்டு அல்லது விமர்சனத்தை விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்காரு. புதிதாகவே நீங்க ஆரம்பத்தில இருந்தே கொள்கை எதிரியாக பாஜக, அரசியல் எதிரியாக திமுக. இன்னொன்னு, நீங்க அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கூட்டணி அமைந்த பிறகு கூட அந்த கடிதத்தில் கூட ஒரு 7 தடவை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி கடிதம் எழுதப்பட்டதுங்கிறது அதிமுக பாஜக ஏன் கூட்டணி அமைந்தது அப்படிங்கிற அதிமுக ஒரு இடத்துல தான் மென்ஷன் பண்றாரு. மறுபடியும் சொல்ற வரது திமுகவிற்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. இவங்க ஏன் இந்த கூட்டத்திற்கெல்லாம் எப்பொழுதும் செல்லாத கூட்டத்திற்கெல்லாம் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறார் அப்படின்ட்டு பல நேரங்கள்ல ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ற முயற்சி பண்றாரு. அதாவது தாவேக பாஜகவோட பி டீம் அப்படின்னோ இல்ல டிஎம்கேட பி டீம்னு சொல்றது போக இவர் திமுகவே பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை அவர் ரொம்ப நாளே பண்ணிட்டு இருக்காரு. இது புதுசல்ல. இது அவங்க 2 பேரும் இங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க, இங்க சேர்ந்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கோங்க அப்படிங்கறத ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு. அதனால இது ஒரு புதிய விஷயமாக எனக்கு தோணல. அவர் இது செஞ்சுட்டு தான் இருப்பார். தொடர்ச்சியாக கொள்கை எதிரின்னு பாஜக டிக்ளேர் பண்ணி கண்டிப்பாக அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படிங்கறத 2-3 தடவை அவருடைய கூட்டத்தில் எல்லாம் சொல்லிய பிறகு அதில் போக மாட்டேங்கிறத மறுபடியும் வலியுறுத்திட்டே இருக்காரு. ஏன்னா இவர் என்னதான் சொன்னாலும் இப்ப கடைசியில கூட நம்ம பார்த்தோம், சில அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் சில பேர் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. சில அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல விஜய் தப்பி பிழைக்கணும்னா எங்க கூட்டணிக்கு வந்தா தப்பி பிழைக்க முடியும், இல்லாட்டி காண போயிருவாரு அப்படிங்கிற கருத்துக்கள் வெளிப்படையா பேசுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்ல உங்களுக்கான போட்டியே நாம் தான். அவர் வரக்கூடிய இடம் என்பது நான் ஒரு ஆளுங்கட்சியாவோட எதிர்கட்சியா வருவோம் அப்படின்னா அதிமுகவை அவர் காலி பண்ணி தான் வரப்போறாரு. அவரோட சர்வே ரிசல்ட் நிறைய அப்படி வருது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இன்னும் கடுமையாக அதிமுகவை நம்ம டச் பண்ணாம இருக்க முடியாது. அதிமுகவையும் தொட வேண்டிய நேரமும் அவசியமும் இருக்கிறது. நம்ம திமுக மட்டும் தான் ஏங்க நீங்க திட்டிட்டே இருக்கிறீங்க, அதிமுக பத்தி எதுவுமே பேச மாட்டீங்களா, அதிமுக செய்யற விஷயங்களை சொல்ல மாட்டீங்களா, இல்ல முன்னாடி செஞ்ச ஊழல் குற்றங்கள் குறித்து நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்கும் அவங்க பாஜகவோட கூட்டணி போனதுனால அதுல போகக்கூடிய இப்போ திமுகவிற்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் ஏதேனும் அதிமுகவிற்கு போயிருந்தால் கூட அதுவும் போகக்கூடாது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க, அப்ப எனக்கு என்கிட்ட வரணும் அப்படிங்கறதை சேர்த்து இந்த பக்கம் நகர்த்துவதற்கான வேலைகளை தான் பார்க்கின்றார். இது இன்னும் கூர்மைப்படுத்துவதுதான் போக போக இன்னுமே ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம அதிமுக கூட்டணி காத்துட்டு இருக்க முடியாது, அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு காலத்துக்கு எடப்பாடி கூட போகலாம்ங்கிற இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அது நடக்க போறதுல என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போக போறது கிடையாது. நம்ம ஒரு சிங்கிள் பிளேயரா தான் இருக்கணும். அவரே சொல்றாரு இல்லையா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதுன்னு சொல்றாருன்னா அதிமுக குறித்த விமர்சனம் சொல்றீங்க இல்லையா, அப்ப பாஜக குறித்த அவரோட விமர்சனம் என்பது புதிதல்ல அப்படின்னாலும் அதிமுக குறித்த விமர்சனமும் பாஜக ஊடாகவே அவர் வைக்கிறார். அதிமுக அவருடைய மற்ற செயல்பாடுகள் குறித்தோ அல்லது இதற்கு முன்பு அவர்கள் ஊழல் செய்தார்கள் அப்படியான விமர்சனங்களையோ அவர் முன்வைக்கல. இப்பவும் பாஜகவோட இணைத்து அந்த முடிவை தான் அவர் விமர்சனம் செய்கிறார். அப்போ அவருடைய எய்ம் பாஜகவாகவே இருக்கே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப சரியான புள்ளி, நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கரெக்ட் தான். ஏன்னா அவர் நேரடியாக அதிமுக விமர்சனம், அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அதிமுக இந்த பாஜகவோட இங்க போனது தப்பு. இவர் அதுல தானே அந்த கடிதம் எழுதுனதுல இருந்து, அதாவது இந்த கூட்டணி அமைந்த பிறகு எழுதுனதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்பிடன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா நம்ம அதிமுக பயணப்பட்டுருவோம், அது முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருப்பார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு. 117 ஈக்குவலா பிரிச்சு நிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. துணை முதலமைச்சர் பொறுப்பு விஜய் கொடுக்குறாங்க. 60 சீட் 80 சீட்லாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த வல்ல கூட்டணி அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பேச்சு இருந்தது. உங்களுக்கு அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக போன பிறகு பெரிய ஷாக்கு தான். தாவேக கேம்புக்கு பெரிய ஷாக்கு தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் இது உடஞ்சிராதா அப்படின்னு ரொம்ப காவல் காத்துட்டும் இருந்தாங்க. பட் அதெல்லாம் நடக்கல. இப்போ அந்த காலமெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா ஸ்ட்ராங்கா என்டிஏ பக்கமா நிற்கிறார் அப்படிங்கிற பதவியில தான் சச்சரவுகள் வந்தாலும், அண்ணாமலை அவர்களாம் இல்ல இது யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பினால் கூட அவர் தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் எடப்பாடி பழனிசாமி பயணிச்சுட்டே இருக்காரு. மறுபடியும் என்ன சொல்ல வரா, நீங்க அந்த கூட்டணிக்குள்ள போனது தப்பு, கூட்டணிக்குள்ள போனது தப்பு. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னவா ஆக போகிறார், ஒரு ஸ்பாயிலரா இருக்க போறாரா? ஆமா, பல பேர் சொல்ல ஸ்பாயிலரா தாங்க இருப்பாரு. அவர் ஸ்பாயில் பண்ற வாக்குகள்னால திமுக ஒரு அதிக இடங்கள் பெர்சன்டேஜ் கம்மியான கூட அதிக இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதிமுகவும் தாவேகவும் இணைந்திருந்தால் இந்த மாதிரி தவிர்த்திருக்கலாம். நீங்க நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கலாம், நீங்க முதலமைச்சரா இருக்கலாம், நான் முதலமைச்சரா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. அதனால நீங்க பாஜகவோட போனது தவறு அப்படிங்கறத மறுபடியும் சுட்டிக்காட்டி பேசுகிறார் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி சரி. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம்.